வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எப்படி இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய கோச்சார அமைப்பு மூலமாகவும் நம்மளுடைய தசாபுக்திகள் மூலமாகவும் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல ஜூலை மாதம் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு கிரகத்தோட ஸ்தானபலம், திக்பலம், அதோட இருக்கக்கூடிய அமைப்பு, அதை எந்த டிகிரியில் இருக்கு, சேர்க்கைனா எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு விலகி இருக்கு, கோச்சார அமைப்பு எப்படி, ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது, மாத கிரகங்கள் இப்போ பேச பேச அந்த மாதத்தில் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தையும் அதை சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது எப்படி நடக்க போகுது, எது மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, எது சாதகமாக இருக்க போகுது, எது சாதகமற்றதாக இருக்க போகுது, எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்க்கலாம். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆகிய தனுசு ராசியே 7ஆம் இடத்துல போய் உங்க ராசியவே பார்க்கிறார். அது ஒரு அருமையான அமைப்பு. மே மாதமே உங்களுக்கு குரு பயிற்சி நடந்து விட்டது, ராகுகேது பயிற்சியும் நடந்து விட்டது, சனி பயிற்சியும் மார்ச் கடைசியில் நடந்து விட்டது. ஸோ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா சனி 4ஆம் இடத்திலும், குரு 7ஆம் இடத்திலும், ராகுகேது 3 9ஆம் இடத்திலும் இருப்பது அருமை. ஸோ இந்த அமைப்பு எப்படின்னா வேலை தொழில் விஷயத்துல நிறைய மாற்றங்கள். ஏன்னா சனியே 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலையில இதுவரை கொஞ்சம் அப்படியே சுணக்கமா போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பா நடக்கும். இடம், கட்டிடம், வீடு, தாயார், வாகனம், அது மாதிரி விஷயத்துல சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ராசியை குரு பார்க்கறதுனால சில திருமண தடைகள் நீங்கி குரு பலன் கிடைக்குது. நம்மளால கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, காதல் கை கூடுகிறது, புதிய பங்குதாரர்கள் உங்களோட தொழிலுக்கு கிடைக்கிறாரு, கூட்டு தொழில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை எல்லாம் செலவோ ஆயிட்டு இருந்து விரயம் ஆயிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு செலவுகள் நின்று அடுத்த இந்த கடன்கள், சில ஆன கடன்களை எப்படி அடைக்குதுங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனமாற்றங்கள், ஒரு மைண்டு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு. நம்ம இந்த ஒரு வருஷமா என்ன போச்சு, என்ன தப்பு பண்ணணும், எதில் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி ஜெயிக்கலாம், இன்னுமே வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம், செலவுகளை குறைத்து வருமானத்தை எப்படி பெருக்கி நம்ம வாழ்க்கையில வளமா வரலாங்கிற மாதிரி பல ஒரு கிளாரிட்டி, மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு பார்வை தனுசு ராசிக்கு வரும் பொழுது வாழ்க்கை மேம்படக்கூடிய எல்லா வேலைகளும், ஆக்டிவிட்டியும் நம்ம செய்வோம். மூலமா யோசிப்போம். நம்ம திங்கிங் பேட்டர்னே மாறினிருச்சுங்கிறது நீங்க உணர்வீங்க. போன ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா அலைச்சல்கள், இங்க இருக்கிற தூக்கி அங்க போடுறது, எதுலையுமே ஒரு நிலையான இல்லாமல் நம்ம டிராவலிங்கு, பண விரயங்கள், செலவுகள், சுப செலவுகள், இதெல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி இனிமேல் வாழ்க்கையில என்ன பண்ணணும், முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம சில செயல் செய்யலாம், தேவையில்லாத விஷயத்தை குறைப்போம். அடுத்த கட்ட வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை மாற்றம், தொழில் மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது, அதெல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி, குரு, ராகு கேது கொடுக்குறார். ஸோ இந்த விஷயத்துல ஒரு அருமையான அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதை நம்ம மறக்கக்கூடாது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ராஜயோகாதிபதி நன்றாக 9ஆம் இடத்திலேயே பாகிஸ்தானத்திலே நட்பு வீட்டில் இருக்கிறது, மாதம் முழுவதும் இருக்குது, நல்ல விஷயம். ஸோ அது 4ஆம் பார்வையாக 12ஐ பார்த்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அது மாதிரி கொடுக்கிறார். நல்ல ரியல் எஸ்டேட்டு, மெடிக்கல், அது மாதிரி விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள், உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள், பல நாள்கள் வரக்கூடாத சில விஷயங்கள்லாம் இப்போ கையில் அடைஞ்சு அது மூலமாக பலன் பெறக்கூடிய அமைப்புகள், குழந்தைகள்னால அருமையான ஒரு பெனிஃபிட்ஸ், குழந்தைகள் செட்டில் ஆயிட்டாங்கிற ஒரு மனநிறைவு, அவங்களுக்கு நம்ம செய்த மெனக்கெடுதல் ஓரளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தில் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு, அது மாதிரி எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான சில சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த 2025 ஜூலை மாதம் இருக்குதுங்க. அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் 8ல் மறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் டீப் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உதவும். அதே சமயத்தில் சில ஒரு மாதிரி ஹையர் ஸ்டடீஸு அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் படிக்கிறது, என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி, கொஞ்சம் சம்டைம்ஸ் சிலது கொஞ்சம் டபுள் மைண்டடாக அதுக்கப்புறம்
ஒரு மாசத்தின் இறுதியில தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பும் சில பேருக்கு கொடுக்குதுங்க. மற்றபடி சுக்கிரன் இருக்கக்கூடிய விஷயங்கள் 6லயே அதிகமா இருந்து அதுக்கப்புறம் மாதத்தின் நடுவில் வந்து 7க்கு வரார். ஸோ முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன்கள், உடல் உபாதைகள், டிராவலிங் அது மாதிரி விஷயத்தை கொடுத்து கடைசி 2வது ஆஃப் இன்னுமே நான் சொன்ன பலன்கள் இன்னுமே பிரமாதமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சூரியன் 7ஆம் இடத்துல குருவோட சேர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குரு 8க்கு வரார், சூரியன் 8க்கு வரார். ஸோ பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் வந்து சில இந்த பங்குதாரர்கள், ஃபேமிலி, அரசு அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராவலிங்கு, கொஞ்சம் வருமானங்கள், அன்ஏர்ன்ட் இன்கம், முதல் செய்த சில முதலீடுகளில் லாபம் வர்றது, ஷேர் மார்க்கெட் அது மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க, இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, அதே சமயத்தில் தரகர் ஒப்பந்த முறையில் கமிஷன் பேசிஸில் பண்ணுறவங்க, காசு போட்டு மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுறவங்க, அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசனாக இருந்து ரிட்டையர் ஆகலாங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸு, கொஞ்சம் சில விஷயங்கள் கடந்த ஒரு வருடமாக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயம்லாம் கொஞ்சம் கடகடன்னு முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு மாற ஒரு சில அமைப்புகள் வந்து ஓப்பன் அப் ஆக தான் செய்கிறது. ஏன்னா இதில் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்து அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்பும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால போன ஒரு வருடமாக சில விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்கள் இந்த தடவை டக்குன்னு நம்ம முயற்சி எடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம். அதனால இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். முயற்சி திருவினையாக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அதில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, உங்கள் லக்னத்துக்கு எந்த கிரகங்கள் வந்து இப்போ தசையாக நடக்குதோ அது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவரா, உங்கள் லக்னத்துக்கு நண்பரா, தசா புக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு, புக்திநாதன் எப்படி இருக்கு கோச்சாரத்துல, இப்ப நம்ம பேசின சனிப்பயிற்சி, குரு பயிற்சி இது மாதிரி விஷயங்களை வந்து அது பாசிட்டிவா இருக்கா, உங்க தசா புக்திகளும் இந்த கோச்சார அமைப்பும் 2 பேரும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலே அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, நீங்க எந்த மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கணும், சில விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிற உங்க மனதில் இருக்கக்கூடிய பல டவுட்ஸ் அண்ட் சந்தேகங்களை வந்து நம்ம வந்து இந்திய வேத ஜோதிடர் மூலமாக அந்த காலகட்டங்களை பார்த்து எந்த நேரத்தில் எது நடக்குங்கிற மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசென்ட் எப்படி இருக்குது, இப்போ லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இது இப்போ நம்ம பேசுனது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான். இதில் நீங்கள் சொன்ன பலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்குள்ளதாக, இன்னும் கொஞ்சம் ஃபேவரபிளாக, இன்னும் கொஞ்சம் சாதகமாக பார்க்கணுன்னா உங்களுக்கு அருமையான தசாபுக்திகள் நடந்திருக்கணும். அது என்ன தசை இருக்குன்னு பார்க்கணும். அதே சமயத்தில் பலன்கள் கொஞ்சம் குறைமாயின் அது வந்து உங்கள் தசாபுக்திகள் குறைவான தசாபுக்திகளாக காரணமாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து கோச்சார் அமைப்பும் தசாபுக்தி அமைப்பும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் எடுத்து வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அண்ட் முயற்சிகள்லாம் வந்து நம்மளுடைய கர்ம பலனுக்கு நிகராக நம்ம அலைன் பண்ணிட்டு நம்ம பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில பொருள் விரயங்கள், சமய விரயங்கள் செய்யாமல் வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றி பெறலாம் என்பதை நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.